எல்லா வசதிகளோடையும் ப்ரீமியமான ஒரு சைட் வேணும், அதாவது பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு காந்திபுரம்லாம் வந்து ஜஸ்ட் 7 நிமிஷத்தில் போயிடலாம். இது ராமநாதபுரம் திருச்சி மெயின் ரோடு வந்து ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் போகலாம். 2 கிலோமீட்டர் தான் பஸ் ரூட்டு. ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் போயிடலாம். எங்கள் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும். வித் லீகல் ஒப்பீனியனோட டிடிசிபி, ரெரா அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல் எல்லாமே இருக்கு. நாங்கள் லீகல் அப்படியே புக்கு கொடுத்துருவீங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் ரவீந்திரன்மா. எங்க கம்பெனி வந்து ரியல் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இது எவ்வளவு இயர்ஸா சார் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம்? சார் நான் வந்து 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸ்ல நாங்க நிறைய பண்ணிருக்கோம். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்துல நிறைய பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர்ல நாங்க பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஃபீல்ட்ல வந்து 25 இயர்ஸ் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நாங்கள் டேட்டா ஒரு 20க்கு மேலே 22 லேஅவுட் நாங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பர். சக்ஸஸான லேஅவுட் பண்ணியிருக்கோம். செம்ம. ஓகே சார். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளோட சைட் வந்து எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நஞ்சுண்டபுரம் ரோட்டில், நஞ்சுண்டபுரம் போத்தனூர் ரோட்டில் ஜஸ்ட் பார்சன் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நஞ்சுண்டபுரம் ரோட்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் எங்கள் சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டபுரம் ரோட்லேருந்து பார்க்கும்போது எங்களோட சைட்டோட ஆர்ச் தெரியும். பிரம்மாண்டமான ஆர்ச் தெரியும். இது மொத்தம் வந்து 10 ஏக்கர் இடமா. அது 10 ஏக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 4.5 ஏக்கர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். போன மாதம் பிப்ரவரி 22 வந்து சைட்டு ஓப்பனிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 30 பிளாட்டுக்கு மேலே புக் ஆகிருக்குமா. சூப்பர். ஓகே சார். நம்மளோட சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதிகள் அப்படிலாம் எப்படி சார்? பஸ் ரூட்டுமா, மெயின் ரோட்டில் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு காந்திபுரம்லாம் வந்து ஜஸ்ட் 7 நிமிஷத்தில் போயிடலாம். இது ராமநாதபுரம் திருச்சி மெயின் ரோடு வந்து ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் போகலாம். 2 கிலோமீட்டர் தான் பஸ் ரூட்டு. ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் போயிடலாம். சுற்றி உள்ள காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி சார்? நிறையா இருக்குது சார். நிறையா இருக்குமா. காலேஜஸ் இருக்குது, ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட். லூலு சூப்பர் மார்க்கெட்டே இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். 5 அவ்வளோதானா? 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான். ராமநாதபுரம் ஈஸியான அக்சஸபிள் பிளேஸ்ல தான் நம்மளோட சைட் இருக்கு. எங்கள் சைட்டு ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. லூலு மாலா ராமநாதபுரத்தில் இருக்குது. ஜெம் ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரத்தில் இருக்குது. பக்கத்தில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. இவ்வளோ நல்ல நியர்பைல இருக்குல்ல எல்லாமே. சுற்றி குடியிருப்பு பகுதி, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குமா. சகல வசதி இருக்கு. ஓகே. அப்போ ஒரு இடம் வாங்குறோம் இல்ல ஒரு வீடே கட்டி வரோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளசன்டான ஸ்டேயா இருக்கும் இல்லையா அங்கே எல்லாமே பண்ணும்போது. இப்போ ஒரு லேஅவுட்னாக்க தார் ரோடு, விசாலமான தார் ரோடு, 33 அடி தார் ரோடு இருக்கு. ஒவ்வொரு மனைக்கும் நல்ல குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம். ஈபி வசதி பண்ணியிருக்கோம். கரண்ட் மின்சார வசதி பண்ணியிருக்கோம். சாக்கடை, பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். பூங்கா, சிறுவர் பெரிய ஒரு பூங்கா நீங்களே பார்த்துருக்கீங்க. பிரமாதமான பூங்கா பண்ணியிருக்கோம். செடி ரோட்ல எல்லாம் செடி வச்சிருக்கோம். அழகா இருக்கும் பார்க்கறது. சுற்றி காம்பவுண்டு, பிரம்மாண்டமான ஆர்ச்சு, அது இல்லாமல் அடிஷனலாக சோலார் லைட் வேற போட்டிருக்கோம். அடிப்படை வசதிகள் தேவையானது மீறி நிறைய வசதிகள் எல்லாமே இருக்கு. ஓகே, சூப்பர். ஃபியூச்சர்ல என்னென்னலாம் சார் கொண்டு வரலாம்னு இருக்கீங்க? இப்போ இருக்கிற சிறுவர் பூங்கா, பெரியவர் பூங்கா இருக்கு, கிரிக்கெட் டஃப் கொண்டு வரோம், டென்னிஸ் கோர்ட்டு, இண்டோர் ஜிம்மு, இது எல்லாமே கொண்டு வரோம். எல்லாமே கொண்டு வரீங்க. ஓகே சார். ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கு சொன்னீங்க? 10 ஏக்கர்மா. 10 ஏக்கர் இருக்கு. ஓகே. மினிமம் எவ்வளோ சென்ட்லேருந்து வாங்கலாங்க? 1.5லேருந்து 1.5 சென்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்டிங் போட்டிருக்கோம். 2 சென்ட் இருக்குது, 3 சென்ட் நிறையா இருக்குது, 4, 5, 6. சில பேர், சில டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு 6 சென்ட் கேட்குறாங்க பெரிய வீடாக கட்டணுன்னு. சில பேர் 4 சென்ட் கேட்குறாங்க, 3 சென்ட் கேட்குறாங்க. அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஸ் இருக்கு. குறைஞ்சது 1.5 சென்ட்லேருந்து ஸ்டார்டிங் வந்து 1.5 சென்ட்லேருந்து. ஓகே சார். ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த சென்டோட ப்ரைஸ் என்ன சார்? ஒரு சென்டோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சென்ட் 20 லட்சமா? 20 லட்சம். ஓகே. நல்ல மெயினான ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். சுற்றி நீங்கள் அட்மாஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அவ்வளோ பார்த்ததுமே அந்த அப்பீரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்தளவு நீட்டான ஒரு அப்பீரன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஓகே சார். எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் என்ன, ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இது நல்ல இடமா இருக்குமாப்பா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட் இருக்கும். லீகல் எங்கள் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும். வித் லீகல் ஒப்பீனியனோட டிடிசிபி, ரெரா அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல் எல்லாமே இருக்கு. நாங்கள் லீகல் அப்படியே புக்கு கொடுத்துருவீங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் ஒரு செட்டு கொடுத்துருவோம். பட்டா மாற்றி கொடுத்துருவோம். தனி பட்டா மாற்றி எல்லாமே நீங்களே பக்காவாக முடிச்சுருவீங்க. ஓகே. எல்லா செலவெல்லாம் பார்ட்டிங்க தான் பண்ணுவோம். பார்ட்டிங்க. ஓகே. இப்போ எல்லா தரப்பு மக்களாலையும் வந்து முழு அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. அப்போ இஎம்ஐ வசதி அப்படிங்கிறது பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்காமா. இப்போ உங்களுக்கு HDFC பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு,
ஆக்சிஸ் பேங்க்கு, எல்ஐசி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாம் டைப் பண்ணியிருக்கோம். அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம் அங்கே சைட்டுக்கு. பார்ட்டிக்கு வந்து அவங்க கேஒய்சி நல்லா இருந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாக்கா எலிஜிபிலிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 70% லோன் வாங்கிக்கலாம். ஓ, மார்க்கெட் ப்ரைஸ் 70% கொடுக்கலாம். சூப்பர். அதிகபட்சம் 70% வாங்கிக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் சார் கொடுத்து நம்ம இந்த இடத்த வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு புக் பண்ணலாம். கூடுதலாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். மினிமம் 1 லட்ச ரூபா புக் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஓகே சார், இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு இடம் வாங்குறேன், லேண்ட் வாங்குறேன். ஏன்னா அது பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இடம் வாங்குறது. ஓகே, பட் எனக்கு வந்து இங்கே வந்து வீடு கட்டி வரணும் அப்படின்னா வீடும் கட்டி கொடுப்பீங்க? கட்டி கொடுக்குறோமா? கட்டி கொடுக்குறீங்க. இப்போ வீடு எனக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னா 2 பெட்ரூமோ 3 பெட்ரூம் 4 பெட்ரூமோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 2+ ஹவுஸ் நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம். ஓகே, மினிமம் வந்து ஒரு 3 பெட்ரூம்னா ஒரு 10 lakhs அட்வான்ஸ் போட்டாங்கன்னா போதும், நாங்கள் கட்டு வேலையை ஆரம்பிச்சு நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, மீதி வந்து நம்ம வந்து இஎம்ஐ நீங்க ஆமாம் இஎம்ஐ பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிமா, சுற்றி காம்பவுண்டு, பாதுகாப்பான காம்பவுண்டு, செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி கேபின் இருக்கு, செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி போட்டிருக்கோம், ஆர்ச் இருக்கு, லைட்டு வந்து சோலார் லைட்டும் போட்டிருக்கோம், இபி இருக்கு, பாதுகாப்பாக இருக்கும். நல்ல பக்கா சேஃப்டியாக இருக்கு. ப்ரீமியமான ஒரு சைட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் இந்த சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம், அதாவது மெயினாக இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப அக்சசபிள் பிளேஸில் தான், நியர்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சைட்டே இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா சாரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சார் பாய் சொல்லலாமா? பாய்.